ஹலோ, குட் மார்னிங். எல்லாருக்கும் வணக்கம். என் செல்ல பிள்ளைங்களுக்கும் வணக்கம். குட் மார்னிங் எவ்ரிடே. சண்டே செல்ல பிள்ளைங்களுக்கெல்லாம் அம்மாவோட வாழ்க்கை வரலாறு இன்றைக்கி 5வது நாள் உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தவறாக இருந்தால் தவறுன்னு சொல்லுங்கள், கரெக்டாக இருந்தால் கரெக்டுன்னு சொல்லுங்கள் செல்லுங்களா. அதனால் என்னோட சந்தோஷத்தையும் கஷ்டத்தையும் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறது அது எனக்கு ஒரு மன நிறைந்த ஒரு ஆசை எனக்கு. அதனால தான் அம்மா உங்கள்கிட்ட சொல்கிறேன். 6லேருந்து 7th போன அப்புறம் அதான் அண்ணன் அடித்தான்னு சொல்லிட்டு அம்மாக்கிட்ட போய் அழுது. அவங்க காலையில் கூட்டின்னு வந்தாங்க. நான் வீட்டுக்கு வரேன், அப்பா வீட்டுக்கு போக மாட்டேம்மான்னு சொல்லிட்டேன். அப்புறம் அங்கே அந்த ஏரியா பஞ்சாயத்து தலைவர் இருப்பார், சேகர் பாபு, அவர்கிட்ட போய் சொல்லி, அண்ணா இந்த மாதிரி என்னை அடிச்சுட்டாங்க, எங்கள் அண்ணன் அடிச்சிட்டான். சின்ன அண்ணன் அடிக்கல, பெரிய அண்ணன் அடிச்சுட்டான். அந்த பாருங்க காலை எவ்வளோ பெருசாக வீங்கி போயிடுச்சு, என்னால் முடியலன்னு சொல்லிட்டு அழுதாலும் இல்லைம்மா ஸ்டேஷன் மூலயமா போங்க வாங்க சொல்கிறேன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு ஃபோன் பண்ணி என்னைக்கு இருந்தாலும் அப்பா கூப்பிடுவார், இந்த பொண்ணு போயிடும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள வயசு பொண்ணாகுது, எதனா ஆயிடுச்சு போச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு அம்மாவுக்கு ஒரு பயம். சரி போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு நான் இன்னைக்கு அப்பா அம்மா சண்டை படி பிரிஞ்சுட்டாங்க. நான் ஒரு நாள் அப்பா கிட்டே இருந்தேன், இப்போ அம்மா கிட்டே இருக்க போகிறேன், எனக்கு அம்மா ரொம்ப ஆசையாக இருக்க பிடிக்குதுன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு இட்டுன்னு போயிட்டாங்க. ட்ரெஸ்ஸு ஒன்றும் கிடையாது, அப்படியே இட்டுன்னு போயிட்டு அதுக்கப்புறம் அம்மா கொஞ்சம் அப்படி இப்படி வேலைகளை செய்து எனக்கு என் அம்மா கவர்மெண்ட் வேலை தான். நான் படிக்கும்போதே எனக்கு 2 ட்ரெஸ் யூனிஃபார்முக்கு அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் ப்ளூ பாவாடை வெள்ளை சொக்கா கொடுப்பாங்க, அதை தான் போட்டுன்னு ஸ்கூலுக்கு போயின்னு வந்திருந்தேன். அப்புறம் இன்னும் 2 பாவாடை தைச்சி கொடுத்தாங்க, ஃபுல் பாவாடை நீட்டு பாவாடை தைச்சி கொடுத்தாங்க அம்மா. அதை போட்டுட்டு ஸ்கூலுக்கு போவேன் வருவேன். அப்படி இருக்கும்போது 8ஆம் கிளாஸ் போயிட்டேன். 8ஆம் கிளாஸ் போகிறேன். மொத்தமாக என்ன பண்ணாங்க, பாலன் நாயுடுன்னு ஒரு ஸ்கூல் இருக்குது அங்கே புஷ்வாக்கத்தில், அங்கே எடுத்துன்னு போய் சேர்த்துட்டாங்க. 8ஆம் கிளாஸ் சேர்த்தோம்னா அப்போ இங்கே வீட்டு வேலைலாம் செஞ்சுட்டு தான் போவேன் அம்மா வீட்டில் அங்கே ஒரு தம்பி ஒரு தங்கச்சி. அவர் என்ன சொல்லுவார், எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் நீ ஸ்கூலுக்கு போகணுன்னுவார். நாளைக்கு உங்கள் அப்பா கூப்பிட்டாலும் நீ போகவே கூடாது, அப்படி இப்படி மிரட்டி வைப்பாங்க. நான் போக மாட்டேன். எங்கள் அப்பா எங்கள் அப்பா அழுது கூப்பிட்டாரு, வாமா வசந்தா கண்ணு நீ வந்துருமா, உனக்காக தாம்மா இந்த வீடு இருக்குது வந்துருமான்னு. இல்லைப்பா என்ன அடிச்சுட்டாங்க, நான் வரமாட்டேன், இனிமேல் வரமாட்டேன்னு சொன்னேன். எங்கள் அப்பாவுக்கும் உடம்பு முடியாத போயிட்டு இருக்குது. அப்போ பார்க்கறதுக்கு மட்டும் அழுதார், கையை பிடிச்சின்னு அழுதார். பக்கத்து தெருவு தான் அழுதார். இல்லைப்பா நான் அம்மா கிட்டே இருக்கிறேன், எனக்கு இங்கே இருந்தால் எல்லாம் அடிக்கிறானுங்க, என்னால் வேலை செய்ய முடியலன்னு சொன்னேன். அப்புறம் அம்மா என்ன பண்ணாங்க, ஸ்கூலுக்கு சாப்பாடு டிஃபன் பாக்ஸை கட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்கூல் சாப்பாடு வேண்டாம் சொல்லி ஸ்கூல் சாப்பாடெலாம் நிறுத்திட்டு சொல்லிட்டு சாப்பாடு டப்பாவில் போட்டு கட்டி கொடுப்பாங்க. சாம்பார் பொரியல் ஏதோ ஒரு செய்து வச்சு கிடையாது. ரொம்ப சந்தோஷம் சொல்லுங்களேன், அந்த வீட்டு சாப்பாடு சாப்பிட்றது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஸ்கூல் சாப்பாடு சாப்பிட்டு தானே கிடந்தேன். அந்த டப்பாவில் சாப்பாடு சாப்பிடும்போது அப்போ பசங்க என்ன நினச்சிக்குவோம், கூட கூட்டாக வரும்போது 4 பிள்ளைங்க கூட உட்காந்து சாப்பிடுவேன். அப்பா வீட்டில் இருக்கும்போது என்ன பண்ணுவேன், சாப்பாடு தட்டு எடுத்து போய் ஸ்கூலில் வாங்கி சாப்பிடுவோம். 6ஆம் கிளாஸ் வரைக்கும் ஸ்கூல் சாப்பாடு தான். 7ஆம் கிளாஸ் போய் தான் அம்மா கிட்டே போய் தான் டப்பாவில் சாப்பாடு கட்டி கொடுத்தாங்க. அதை எடுத்துன்னு போய்ட்டு பசங்க கூட உட்காந்து சாப்பிட ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எல்லா பசங்களும் ஆள் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு தைப்பாங்க, நான் கொஞ்சம் கொஞ்சம் வைப்பேன், சாப்பிடுவோம். அப்புறம் 8ஆம் கிளாஸில் 2 டீச்சர் நல்லா ஃப்ரெண்டு ஆகிட்டாங்க. ரொம்ப கஷ்டப்படுது இந்த பொண்ணுகிட்ட. மிஸ்ஸுங்களே எனக்கு எதனா உதவி பண்ணுவாங்க, எனக்கு பென்சிலு புக்கு எதனா வாங்கி தரதா இருந்தால் அவங்களே வாங்கி கொடுப்பாங்க. ஜாய் மிஸ்ஸு தான் ரொம்ப ஜாய்னா மேக்ஸ் மிஸ்ஸு, நல்லா அடிப்பாங்க, நல்லா கண்டிஷனாகவும் இருப்பாங்க. அப்புறம் 7ஆம் கிளாஸ் தாண்டிட்டேன். 7ஆம் கிளாஸ் போயிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணேன், பெரிய பிள்ளை ஆகிட்டேன். 8வது போயிட்டு அப்புறம் பெரிய பிள்ளை ஆன அப்புறம் அப்பாட்ட சொன்னாங்க, அப்பா இல்லை அவ்வளோ ரோஷமாக எங்களை எழுதி கொடுத்துட்டு போனா, 1 வருஷம் ஆகிப்போச்சு, நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்கள் அக்கா என்ன பண்ணோம், மாடியிலேருந்து அந்த வீடு தெரியும், இது கட்டி அந்த சாப்பிட்றது எதனா செஞ்சதுன்னா கட்டி மேலேருந்து விசிறி அடிக்கும் சாப்பிட சொல்லி. சரி சாப்பிடு, யாருமே வரல, என் வயசுக்கு வந்ததுக்கு யாருமே வரல. அப்புறம் அக்காவுக்கு அப்பா கல்யாணம் பார்த்துட்டாரு. எப்படின்னா சொந்த மாமாவே கல்யாணம் பார்த்தோன்னா அப்போ அம்மாலாம் தான் செய்யணும், கல்யாணத்துக்கு அம்மா செய்யணும்னு. அப்போ ஊரில் பல்லாவரம் ஊரில் அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி அக்கா ஊரில் இருக்குது. அப்போது இங்கே சாப்பாடு ஆக்கி போட யாரும் இல்லை, கெஞ்சுறாரு அழுகுறாரு, கொஞ்சம் வாமா சாப்பாடு ஆக்கி போட ஆள் இல்லை, வாமான்னு. நான் வரமாட்டேன். ரொம்ப டார்ச்சர் பண்ணவும் அக்கா கல்யாணம் ஆகிட்டு அங்கே ஊரில் இருக்குது. ஆனால் இங்கே நானும் இல்லை, அம்மா கிட்டே வந்துட்டேன். அம்மா என்ன பண்ணாங்க, போலீஸ் மூலமாக எழுதி கொடுத்ததால பெரிய பிரச்சனை, அவன் திரும்பி எதனா பொண்ணு எதனா பண்ணிட போகுதுன்னு சொல்லிட்டு எடுத்துன்னு போய் அடையாறில் அவ்வை இல்லைன்னு இருக்குது ஹாஸ்டலு, அதில் கொண்டு போய் நான் 8ஆம் கிளாஸ் முடிச்சிட்டேன். இங்கே முடிச்சதுக்கப்புறம்
அது போய் அங்கே சேர்த்துட்டாங்க. என்னன்னு அப்பா இல்லை, நான் கஷ்டப்பட்டு தான் வீட்டு வேலை செஞ்சு அம்மாவை என் பிள்ளை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது அவை இல்லைன்னா அனாதை இல்லம். புரியுதுங்களா? எப்படியெல்லாம் வளர்ந்துக்கிறேன் பாருங்கள். சின்னதுலேருந்தே பரதேசி மாதிரி வளர்ந்தேன். அம்மா கிட்ட போயும் 1 வருஷம் தான் கஷ்டப்பட்டேன். அங்கே அவர் பண்ணுற கொடுமை தாங்க முடியல. அது இது செய், அதை செய், இந்த வேலை செய், அவங்களுக்கு சாமான் தொலைக்கு யாராகி அது வாங்கி இது கடைக்கு 10 வாட்டி அனுப்புறது வேலை செய்து அம்மா பார்த்தாங்க. அந்த பிள்ளைங்கள ஒரு மாதிரி இந்த பொண்ணை ஒரு மாதிரியாக பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் வச்சுருக்கக்கூடாது, இவ்வளோ கொண்டு போய் ஹாஸ்டலில் சேர்த்தணுன்ட்டு அடையாறு அவை இல்லத்துக்குமே சேர்த்துட்டாங்க. அது எப்படி தெரியுங்களா? அந்த ஹாஸ்டல் உள்ளே நுழைஞ்சோம்னா லீவுன்னு எப்போ வருதோ, ஆனுவல் லீவு, கோட்டையிலி, ஆஃப் இயர்லி, ஆனுவல் 3 லீவ் வரும். கோட்டையிலிக்கு 10 நாள் வரும், ஆஃப் இயர்லிக்கு 15 நாள் லீவ் வரும், ஆனுவலுக்கு தான் 1 மாதம் லீவ் வரும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அம்மா வீட்டுக்கு கூட்டின்னு வர மாட்டாங்க. இங்கே கூட்டின்னு வந்தால் இவன் தொல்லை, அந்த பக்கம் அண்ணன் தம்பிக்கு தொல்லை. அப்பா இருக்காரு, ஆனால் அப்பா ஏதோ என்ன சுத்தமாக அழுது அவருக்கு மனம் வெறுத்து போயிட்டார். ஏதோ ஆக்கி சார் அக்கா நான் பண்ணிக்கிறேன், கல்யாணம் ஆகிட்டு மாமா கூட்டி வந்து வீட்டோடு தங்கிட்டாங்க இங்கேயே. ஏன்னா அப்பாவுக்கு யாரும் இல்லையே சாப்பாடு ஆக்கி போடணும், அக்கா வந்து இங்கேயே தங்கிட்டுக்கிறாங்க. எனக்கு ஹாஸ்டலில் சேர்த்துட்டாங்க, இனிமேல் அவளை வர முடியாது, வரமாட்டான்னு தெரிஞ்சுக்கின்னு கல்யாணம் பண்ண கையோட ஒரு 3ஆம் மாதமே அக்கா போய்ட்டு இங்கே வச்சுக்கினாங்க. என்னதுமே ஹாஸ்டலில் சேர்த்துட்டாங்க. கோட்டையில் லீவு வரும். லீவு வந்ததுன்னா எப்படி வந்து அம்மா வந்து 15 நாளுக்கு ஒரு முறை தான் பார்க்க அலௌடு அந்த ஹாஸ்டலில். வந்தாங்கன்னா சப்பாத்தியில் ஹாஸ்பிட்டலில் ஒரு அண்ணன் இருக்காங்க, அவங்க இல்லை இறந்துட்டாங்க, ரொம்ப பாசமானவர். அவர் பேர் ஜெய்சீலன், கிறிஸ்டின். அவர் அந்த முட்டை பரோட்டா செய்து உருட்டி பேப்பருக்கு நியூஸ் பேப்பர் மாதிரி மடித்து ஜோப்புக்குள்ளே வச்சு செக்அப் பண்ணுவாங்க. நான்வெஜ் கொடுக்கக்கூடாது. அது வந்து பிராமின் ஹாஸ்டலு. பிராமின் ஹாஸ்டல் வந்து அனாதை மந்தாகினி கிருஷ்ணமூர்த்தின்னு பெரிய ஆள் அவங்க. இப்போவும் அந்த ஹாஸ்டல் நடக்குது. அந்த நான்வெஜ் அலோடு கிடையாது. சுருட்டியை தான் ஜோப்புக்குள்ளே வச்சுப்பாங்க. பின்னாடி பக்கம் போயிட்டு பேரண்ட்ஸுங்க பார்க்க வரும்போது தலை வாரி பேனு வந்துடும். தலையில் பேனு வாரி எங்கள் அம்மா நல்லா நீட்டாக இருக்க முடி 2 பின்னால் போட்டு விட்டுட்டு பார்த்துட்டு பழங்குழம் எல்லாம் வாங்கி வந்து எனக்கு கொடுத்துட்டு என்னை பார்த்துட்டு ஒரு 2 மணி நேரம் இருக்கலாம். பேரண்ட்ஸுங்க பேசிட்டு இருக்கலாம். அவங்க ஃபேமிலியோடு உட்காந்து பேசின்னு இருப்பாங்க. எங்கள் அம்மா, நான், அந்த அங்கிள் எல்லாம் உட்காந்து பேசின்னு இருப்போம். 2 ஹவர் ஆனால் பெல்லு அடிப்பாங்க. பெல்லு அடித்து வந்து பேரண்ட்ஸுங்களாம் வெளியே போயிடணும். ஒரே சந்தோஷமாக இருக்கும். அம்மா வந்தது 15 நாள் 10 நாள் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். ஐயோ 5 நாள் எப்போ வருமோ, ஞாயிற்றுக்கிழமை எப்போ ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான் விடுவாங்க. 4லேருந்து 6 வரைக்கும் தான் எதிர்பார்த்துன்னு இருப்பேன். பார்த்துன்னு அம்மா வரலன்னு வச்சுங்களேன், தரையில் ஏசு சிலுவை போட்டு எனக்கு எங்கள் அப்பா வந்துடணும், எங்கள் அம்மா வந்துடணும்னு அம்மன் பாட்டு பாடுவேன். தானாக கோவில் இருக்கும் உள்ளே, சரஸ்வதி கோயில், விநாயகருக்கு 2 கோயில் இருக்கும். அழுவேன். அப்புறம் அது மரத்துக்கிட்ட பார்த்து பேசினே இருப்பேன். நீ வந்து என்கிட்ட பேசணும், எனக்கு வந்து எங்கள் அம்மா வந்துடணும் அப்படின்னு பைத்தியக்காசு மாதிரி பேசி மரத்துக்கிட்டலாம் பேசுவேன். தானாக உட்காந்து அழுவேன். அம்மா வந்தாங்கன்னா அவ்வளோ ஒரு ஹாப்பி. ஆனால் ஒரு ஃபோனுக்குன்னு கிடையாது, எதுவும் கிடையாது. அவங்க வராங்கன்னு கதவை திறந்து ஒவ்வொரு பிள்ளைங்களா பார்த்துக்கிட்டே இருப்பேன். அம்மா வராங்களா பார்ப்பேன். அவங்க வந்ததை ஓடியாந்து பிடிச்சி சேர்த்து பிடிச்சின்னு அழுவேன். ஏம்மா சீக்கிரமாக வரலடி, லேட் ஆகிடுச்சி, பஸ்ஸு லேட் ஆகிடுச்சி, நான் வேலை விட்டு தானே வரணுன்ட்டு. எங்கள் அம்மா இந்த சாப்பாட்டில் சாதத்தில் என்ன பண்ணுவாங்க, வெள்ளை சாதம் குழம்பு வேணான்னு சொல்லிட்டு ஒரு மிளகாய் பொடி, அது நல்லா அந்த மிளகாய் பொடி நல்லெண்ணெய் ஊற்றி அப்படியே பிசைஞ்சு அதை சாப்பிடலாம். ஏன்னா அவங்க வந்து காலையில் வந்து அரிசி கஞ்சி மாதிரி இருக்கும். அந்த கஞ்சி தான் இருக்கும், 4 சோறு தான் இருக்கும். அதில் 2 கரண்டி ஊற்றுவாங்க ஹாஸ்டலில். தட்டி எடுத்துன்னு போனோம்னா அவ்வளோதான். அந்த 2 கரண்டிக்கு மேலே கிடையாது. மத்தியானம் லைனாக தட்டி வச்சுட்டு போயிடணும். போனால் அதில் கொஞ்சம் சாதம், கொஞ்சம் ஏதோ ஒரு பதார்த்தம், ஒரு தண்ணியாக சாம்பார் ஊற்றி வச்சுருவாங்க. அதில் ஒரு கரண்டி சாப்பாடு தான். அதுக்குள்ளே ஓடியாந்து நம்ம ஒரு பாட்டு பாடணும், டைம் ஆகிடும். 1 ஹவர் தான். ஸ்கூல் உள்ளே படிப்பு. +2 வரைக்கும் இருக்குது ஸ்கூல். நர்ஸு ட்ரைனிங், டீச்சர் ட்ரைனிங் எல்லாமே இருக்குது அது உள்ளே. 10th வரைக்கும் படித்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து அது உள்ளே உள்ளார வேறு பக்கம் போய் சேரணும். நான் வந்து 8th முடிச்சிட்டேன் இங்கே. 9th 10th தான் ஹாஸ்டலில் படித்தேன். 2 வருஷம் தான் ஹாஸ்டலில் படித்தேன். இப்போ வந்து சாப்பாடு வந்து பாட்டு பாடிட்டு உக்காந்து நம்ம சாப்பிட்டுட்டு ஸ்கூலு பெல் அடிச்சுடுவாங்க. அதுக்குள்ளே கடன் தட்டை கழுவி வச்சுட்டு ஸ்கூலுக்கு ஓடி போயிடுவோம். சாயங்காலம் ஆச்சுன்னா 4:30 மணிக்கு ஸ்கூல் விடுவாங்க. இந்த பக்கம் ஸ்கூலு, உள்ளார பின்னாடி பக்கம் ஹாஸ்டலு. இங்கே வந்ததுமே என்ன பண்ணுவாங்க, ஸ்கூல் விட்டு வந்ததுமே 4 மணிக்கு லைனில் நிற்கணும். பிள்ளைங்களாம் நின்னோன்னா ஒரு கரண்டி சுண்டல், ஒரு தித்திப்பாக ஒரு அது என்னமோ ஒரு டீ மாதிரி இருக்கும். டீ மாதிரி ஏதோ கஞ்சி பவுட்ரு மாதிரி தண்ணியாக இருக்கும்.
அது ஒரு கரண்டி அந்த தட்டில் தான் கொடுப்பாங்க, கிளாஸ்லாம் கிடையாது. அதில் வாங்கி அந்த சுண்டலை சாப்பிட்டுட்டு போனோம்னா 4:30 to 5:30 வரைக்கும் வந்து அந்த மைதானம் ஃபுல்லாக பெருகணும். மைதானம் ஃபுல்லாக பெருகணும். இந்தந்த பார்த்து பிரித்து விட்ருவாங்க. 9th கிளாஸ் இப்படி 8th கிளாஸ் அப்படி பிரித்து விட்ருவாங்க. பாகமாக பிரித்து விட்ருனா அவ்வளவும் பெருக்கிட்டு அந்த குப்பெல்லாம் ஹாஸ்டல் மரத்தில் விழுற குப்பை ஆளுலாம் வச்சு பெருக்க மாட்டாங்க, ஹாஸ்டல் பசங்களை வச்சு தான் பெருக்க சொல்லுவாங்க. ஃபுல்லாக பெருக்கி அந்த குப்பையெல்லாம் வாரம்பி போட்டுட்ட உடனே 6 மணி 5:30 6 ஆகிடும். அதுக்குள்ளே உட்காந்து படிக்கணும், ஸ்டடி ஹாலுக்கு போயிடணும். ஸ்டடி ஹாலு 8 மணி வரைக்கும் படிக்கணும். 8 மணி வரைக்கும் படித்து முடித்தா பெல் அடிப்பாங்க. பெல் அடித்து முடித்ததும் 2 சப்பாத்தி ஏதோ சாம்பார் ஏதோ கொஞ்சம் ஊற்றுவாங்க, அதுக்கு மேலே வைக்க மாட்டாங்க. 2 சப்பாத்தி தான் வைப்பாங்க. பசி எடுத்ததுன்னா அம்மா வாங்கி கொடுத்த ரொட்டி பிஸ்கெட் இருக்கும்ல, அதை சாப்பிடலாம். திருடி கூட தின்னுடுவாங்க பசங்க என் பெட்டியிலேருந்து. எனக்கு கேட்கவும் தெரியாது. பொட்டி திறந்து பார்த்தா இருக்காது, திடீர்னு பார்த்தா அது பூட்டு அமுக்கிற பூட்டு தான். அது எப்படி திருடுவாங்களோ. காலையில் பசிக்குதுன்னு பார்த்தா ப்ரெட்டு கூட இருக்காது, திருடி தின்னுடுவாங்க பசங்களாம். அப்படியெல்லாம் வந்து அந்த அந்த ப்ரெட்டை வந்து துணியில் சுற்றி கித்தி மறைச்சி வச்சுருப்பேன் நான். எப்படியே வச்சு அந்த ஞாயிற்றுக்கிழமை 15 நாள் வர வரைக்கும் எதுவுமே இருக்காது. கையில் காசு ஒரு 5 ரூபா கொடுத்துட்டு போவாங்க. 62 பைசா அவ்வளோ பெரிய ரொட்டி. காலையில் பிரெட் கார் வருவார், ஓடி போய் லைனில் நின்னோம்னா கொடுன்னு பிரெட் கார் வராருன்னுவாங்க. போய் நின்னா சால்ட்டு ப்ரெட்டு ஸ்வீட் ப்ரெட்டு இருக்கும். அது சின்ன சிவ்வளோண்டு 35 பைசா, இனிப்பு வந்து 62 பைசா, அந்த மாதிரி காசு. அது 5 ரூபா கொடுத்துட்டு போனாங்கன்னா அம்மா 15 நாளுக்கு வர வரைக்கும் அதை வாங்கி சாப்பிட்றது. உள்ளே வந்து வச்சுருப்பேன், அந்த ப்ரெட்டு வாங்கி சாப்பிட்டு வச்சுருப்பேன். மீண்டும் அம்மாவோட கதையை நாளைக்கு சொல்கிறேன். ஹாஸ்டல் கதை இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும், நாளைக்கு சொல்கிறேன். ஓகே, சொல்லுங்களா, பாய்.